வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 8ல புக் பேக் கொஸ்டின் நம்பர் 6 தான் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஹெச் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். The concentration of hydroxide ion in a water sample is found to be 2.5 into 10 power minus 6 molar. Identify the nature of the solution. இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நமக்கு ஹைட்ராக்சைடு அயான் கான்சென்ட்ரேட் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாருங்க, OH மைனஸ் அயானுடைய கான்சென்ட்ரேட் எவ்வளவு அப்படின்னா எவ்வளவுமா 2.5 into 10 power minus 6 மோலா கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. அப்போ என்னது அசிட்டிக்கா இல்லை என்ன பண்ணணும், அது பேசிக்கா இல்லை நியூட்ரலா அப்படின்னு சொல்லணும். வாங்க பார்க்கலாம். அப்போ POH உடைய ஃபார்முலா வந்து என்ன தாங்க நமக்கு நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் என்னது OH மைனஸ் அயான் கான்சென்ட்ரேட். அப்போ என்ன வரும் நமக்கு மைனஸ் லாக் என்ன வரும் தங்கம் 2.5 into 10 power minus 6. இப்போ லாக உள்ளே கொண்டு போகிறோம். வாங்க போகலாம். என்ன ஆகும், மைனஸ் லாக் பேஸ் 10 2.5 இந்த இன்ட் என்ன ஆகும், லாகில் ப்ளஸ் ஆயிரும். அப்புறம் என்ன இருக்குது மைனஸ் லாக் 10 power minus 6 அப்படின்னு வரும். இந்த மைனஸ் 6 வந்து முன்னாடி வரும் தங்கம், அப்போ அது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ என்ன வருதுன்னு கவனிங்க, மைனஸ் லாக் 2.5 ப்ளஸ் 6 லாக் 10 அப்படின்னு வரும். நமக்கு தெரியும் லாக் 10ஓட வேல்யூ 1மா, அப்போ 6 into 1 6 ஆயிரும். அப்போ 6 மைனஸ் லாக் 2.5 அப்படி வரும். இப்போ நம்ம லாக் 2.5 பார்த்தோம்னா அதனுடைய வேல்யூ வந்து என்னன்னா 0.3979. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா தங்கம் 5.602 வரும். அப்போ POH உடைய வேல்யூ வந்து என்னது நமக்கு 5.602 அப்படின்னு. POH வேல்யூ லெஸ் தேன் 7 இருக்கனால இது என்ன நேச்சர்னா பேசிக் இன் நேச்சர். என்ன நேச்சருமா, பேசிக் இன் நேச்சர். சார் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கே சார், ஒன்றும் கன்ஃபியூஷன் ஆக வேணாம். pH லெஸ் தேன் 7 இருந்துச்சுன்னா அது அசிடிக்கு, POH லெஸ் தேன் 7 இருந்துச்சுன்னா அது வந்து என்னதுமா பேசிக்கு. ஆனால் நம்ம கொடுத்தது வந்து ஹைட்ராக்சைடுனா ஸ்ட்ரைட்டாக அது என்னன்னு கேட்டனால POH கண்டுபிடிச்சு அது 7க்கு கீழே இருந்தால் பேசிக்கு, 7க்கு மேலே இருந்தால் என்னது அசிடிக் அப்படின்னு சொல்லலாம். வாங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 7th ப்ராப்ளம் பாருங்க. A lab assistant prepared a solution by adding a calculated quantity of HCl gas at 25 degrees Celsius to get a solution with hydronium ion concentration is equal to 4 into 10 power minus 5 molar. Is the solution neutral or acidic or basic? இது என்ன டைப் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா H3O+ அயானுடைய கான்சென்ட்ரேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன நம்ம கொடுத்துருக்காங்க 4 into 10 power minus 5 molar. இது நியூட்ரலா அசிடிக்கா பேஸா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்கு முதல்ல என்ன தெரியணும், இதோட pH வேல்யூ தெரியணும். pH is equal to நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் H3O+ அயான் கான்சென்ட்ரேட். இப்போ இந்த கான்சென்ட்ரேஷனை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ என்ன வருது கவனிங்க, மைனஸ் லாக் என்னவா வரும் 4 into 10 power minus 5. நம்ம ரிப்பீட்டடாக செய்கிறது தான், அப்படியே லாக் உள்ளே கொண்டு போங்க. மைனஸ் லாக் 4 into ப்ளஸ் ஆயிரும், மைனஸ் லாக் 10 power minus 5 அப்படின்னு வரும். அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த மைனஸ் 5 முன்னாடி கொண்டு வருவோம். அப்போ அது ப்ளஸ் ஆயிரும் இந்த டேர்ம். அப்போ மைனஸ் லாக் 4 ப்ளஸ் 5 லாக் 10 வரும். நமக்கு தெரியும் லாக் 10ஓட வேல்யூ 1, அப்போ 5 into 1 5 மாறிடும். அப்போ 5 மைனஸ் லாக் 4 அப்படி வரும். லாக் 4 பார்த்தோம் அப்படின்னா அதனோட வேல்யூ வந்து என்னன்னு பாருங்க தங்கங்களா 0.6021. ஸோ லாக் 4ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு pH வேல்யூ என்ன வரும்னா 4.3979 வரும். அப்போ pH இஸ் என்னதுமா லெஸ் தேன் 7. அப்போ இது என்ன நேச்சரு, அசிடிக் இன் நேச்சர். அசிடிக் இன் நேச்சர். அது என்ன நேச்சர்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், நீங்கள் அது எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு எழுதிட்டு
அது ஆசிடா பேஸா அப்படின்றத நம்ம சொல்லணும். சரியா தங்கங்களா? புரிஞ்சா? வாங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். 8th ப்ராப்ளம் பாருங்கயா. கால்குலேட் தி pH ஆஃப் 0.04 மோலார் நைட்ரிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு கொடுத்தது ஆசிட் தான். அப்ப இது என்ன கான்சென்ட்ரேஷன்னா, என்ன கான்சென்ட்ரேஷன்? H3O+ அயனுடைய கான்சென்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 0.04 மோலார் கொடுத்துருக்காங்க. இது எப்படி மாற்றலாம் நம்ம? 4 × 10⁻⁻2 மோலார் அப்படி மாற்றலாமா? மாற்றியாச்சு. இப்போ வாங்க pH கண்டுபிடிப்போம். ஒரே மாதிரி தான். pH = நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் என்னதுமா? H3O+ அயான் கான்சென்ட்ரேஷன். இப்போ வாங்க உள்ள சப்ஸ்டிட் பண்ணுவோம். log 10 என்ன வரும் நமக்கு? 4 × 10⁻⁻2 அப்படின்னு போடுவீங்க. மைனஸ் log 10 உள்ள கொண்டு போவீங்க. அப்போ என்ன ஆகும்? log 4 + -log 10⁻⁻2 அப்படின்னு வரும். வழக்கம் போல் இந்த -2 முன்னாடி வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். -log 10 4 + 2log 10 அப்படின்னு வரும். log 10ஓட வேல்யூ 1. அப்போ 2 × 1 2 ஆயிரும். அப்போ 2 - log 4. log 4ஓட வேல்யூ என்ன பார்த்தோம்? இப்போ தான் பார்த்தோம். என்ன தங்கம்? 0.6021. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1.3979 அப்படின்னு வரும். இதை ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு pH வேல்யூ என்ன வருது பார்த்து தங்கம்? 1.40 வரும். வந்துருச்சா? நமக்கு கேட்டது pH மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ pH = 1.40 போட்டால் போதுமானது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்துருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.